படிக்கணும்னு ஆசைப்பட்டவர் திட்டம் போட்டு பெரிய பெரிய எப்படி சொல்றது தவங்கள்லாம் இருந்து விஷ்ணு பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, இன்னைக்கு கூட இருக்கிறாங்க தானே. ஹரே கிருஷ்ணா கண்டாவே பிடிக்காது அவங்களுக்கு. ஆமாம் தானே. அந்த மாதிரி உள்ள குரூப் அது என்னன்னா பார்த்தா பிடிக்காது, ஆனால் அதையே யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஆமாம் இல்லையா? ஆனால் இரண்யகசிபுங்கிறவர் அவர் வேற லெவல். அவர் எப்படிப்பட்டவர்னா கம்சன் மாதிரி எப்பவுமே கிருஷ்ணா நினச்சிக்கிட்டே கிருஷ்ணா பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பான் கம்சா. அதே மாதிரி இரண்யகசிபுங்கிறது என்கிறவர் அவர் எப்பவுமே விஷ்ணுவை எப்படி சாவடிக்கணும், விஷ்ணுவை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே இதுதான், எப்போ பார்த்தாலும் அதான் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மகன்ங்கிற மகன் எப்படி இருப்பான், பொதுவாக அப்பா எப்படி இருக்காரோ அப்படிதான் மகன் இருப்பான் அப்படிதான் நினச்சிக்குவோம். அப்போது தேவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? எங்கள் அப்பாவோட தொல்லையே தாங்க முடியல தானே. அப்பாவோட தொல்லையே தாங்க முடியல, அப்போது மகன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சே பார்க்க முடியல. அப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க, இவன் பிறக்கிற முன்னைக்கு அவங்க அம்மாவை கொண்டு போய் கடத்திட்டு போயிடுவாங்க. கடத்திட்டு போய் இவன் பிறந்தவனே போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு லைனில் இருந்தாங்க. ஏன்னா விட்டுட்டா இன்னும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி யோசிச்சாங்க. ஆனால் நாரதர் வந்து அதை தடுத்தி இல்லை அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரகலாதனுக்கு அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போதே உபதேசம் பண்ணிட்டார். இந்த பக்தி உள்ள கிருஷ்ண பக்தி பற்றி விஷ்ணு பக்தி பற்றி அப்போவே உபதேசம் பண்ணிட்டார். அப்போ இதில் நமக்கு என்ன புரியுது, விஷ்ணு பக்தி கிருஷ்ண பக்திங்கிறது அது எப்போ நம்ம கொடுக்க வேண்டும், எப்போ கொடுக்கணும், எப்போ ஆரம்பிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஊட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா எப்போ ஊட்டணும், கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஊட்ட ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 3வது மாசமா இல்லை 4வது மாசமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற அந்த சிசுவுக்கு கேட்குற அந்த இது வந்துடும், சக்தி வந்துடும் 3ஆம் மாசம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ வீணைலாம் விளையாட ஆரம்பிப்பாங்க. வீணை இப்படி இந்த இதெல்லாம் வாசித்து அந்த அம்மா அவங்க கேட்கணும். அப்போ தான் அந்த அந்த உள்ளே இருக்கிற அந்த சிசுவுக்கு அப்படியே சாந்தமான குணம் வரும். அதே சமயத்தில் அந்த 3ஆம் மாதம் வந்து அவங்க ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கணும், பகவத்கீதையே கேட்கணும். இந்த மாதிரி விஷ்ணு கிருஷ்ண கதைகள் நம்ம கேட்கணும். இந்த மாதிரி கேட்க என்ன ஆகும், அந்த உள்ள இருக்கிற அந்த சிசு என்ன ஆகும், ஒரு பக்தனோட தன்மை வரும் அது. ஆமாம். இப்போ அவங்க அம்மா இந்த பிரகலாத சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம் கதைகள்லாம் கேட்காம வேற ஏதாவது அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ சினிமாவில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அப்போ அந்த பிள்ளை பிறக்கும்போது அது என்ன அந்த மனநிலை எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும், அந்த பௌதிக நிலையில தான் இருக்கும் தானே. ஸோ அப்போது பிரகலாத் மகாராஜ் ஒரு அரக்கனோட பையனாக இருந்தாலும் பெரிய அரக்கன், அப்படி ஒரு அரக்கன் பையனாக இருந்தாலும் ஆனால் நாரத முனியோட சங்கம் கிடைச்சனால இந்த கிருஷ்ண கதைகள் கேட்டனால பிறக்கும் போது எப்படி பிறக்கிறார், பெரிய விஷ்ணு பக்தரா. ஸோ ஆனால் அப்போ இரண்யகசிபுன்னு தெரியல. இரண்யகசிபு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா நம்ம பையன் நம்ம மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, சரி ஒரு காலகட்டம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். ஸ்கூலுக்கு அனுப்புனோன்னு என்ன பண்ணுறார், அனுப்பி பல நாள் படிச்சுட்டு இருக்காரு. யாரு, பிரகலாத் மகாராஜ். பையன் நல்லா படிக்கிறானா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுக்கணும்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறார், இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ஒரு நாளைக்கு
பிரஹ்லாத் மகாராஜை கூப்பிட்டு என்ன சொல்ற, ஹிரண்யகசிபுர் வாச்சா அப்படின்னு ஹிரண்யகசிபுர் கூறினார். என்ன சொன்னார்? பிரஹ்ராதா 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 பிரஹ்ராத அனுச்சதாம் தாத்தா ஸ்வாதிதம் கிஞ்சித் உத்தமம் காலே காலேனைதாத் வதாயுஷ்மான் யத் அசிக்ஷத் குருர் பவான் அப்படின்னு சொல்ற. என்ன சொல்ற? பிரஹ்லாதா என் மகனே, ஆயுஷ்மான், நீ ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ரொம்ப நாளைக்கு நீ படிச்சிருக்க, ரொம்ப நாளைக்கு உன் டீச்சருக்கு அனுப்பியிருக்கேன், அங்கே போய் ரொம்ப நாள் நீ படிச்சிருக்க ஸ்கூலில். ஸோ இப்போ நீ அங்கே என்ன கற்றுக்கிட்டேன்னு என்கிட்ட சொல்லு, திரும்ப டீச்சர் என்ன சொன்னாங்களோ அது திரும்ப என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? இரண்யகசிபு சொல்கிறார். ஸோ இரண்யகசிபு ஏற்கனவே குரு கிட்ட என்ன கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த கோகரிக்குலமே அந்த சிலபஸ்லாம் கொடுத்துட்டாரு, என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போறாரு. ஆமாம் இல்லையா? ராஜாவோட மகன், ராஜாவோட மகன். சரி அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்கிறார். கேட்கும் பொழுது பிரஹ்லாத் மகாராஜ் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரீ பிரஹ்லாத உவாச்சா, இதான் பிரஹ்லாத் மகாராஜ் கூறினார். என்ன சொல்றார்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்ஷம் ஆத்மநிவேதனம் इति पुंसार्पिता विष्णौ भक्तिश्चिन्नवलक्षणा क्रियते भगवत्यद्धा तन्मन्यधीतमुत्तमम्. என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாருன்னா 9 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 9 விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றார். என்னது? ஸ்ரவணம். என்னது? முத ஸ்ரவணம் என்னது? கேட்கிறது, நல்லா கேட்கிறது. அப்புறம் ஸ்ரவணம் கீர்த்தனம். கீர்த்தனம்னா பாடுறது, பாடுறது. அப்புறம் அடுத்தது விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு ஸ்மரணம் என்னது? விஷ்ணுவை நல்லா ஸ்மரணம் பண்ணணும், எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விஷ்ணு ஸ்மரணம். பாத சேவனம், அந்த பகவான் விஷ்ணுவுக்கு என்ன பண்ணணும்? பாத சேவனம். அவரோட நம்ம அவரோட திருவடிக்கு நம்ம சேவை பண்ண வேண்டும். அப்புறம் அடுத்தது அர்ச்சனம். அர்ச்சனம்னா அர்ச்சனை, எல்லாருக்கும் தெரியல. அர்ச்சனைனா அவரோட விக்கிரகத்துக்கு, அவரோட பகவானோட விக்கிரகத்துக்கு நம்ம அர்ச்சனை பண்ண வேண்டும். அப்புறம் வந்தனம். வந்தனம் என்னது? உடுத்து கும்பிடணும். அப்புறம் தாசியம். தாசியம் என்னது? நான் எப்பயுமே பகவானோட தாசன், ஒரு தொண்டன், அடியார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். அப்புறம் சக்கியம், பகவான் நம்மளோட கூட்டாளியாக நினச்சிக்கணும். அப்புறம் ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம்னா நம்மளோட உடல் எல்லாமே பகவான்கிட்ட அப்படி அவர்கிட்டயே அப்படியே கொடுத்துருக்கோம். இதே பும்சார்பிதா விஷ்ணு என்ன சொல்றார்? இதுதான் ஒருத்தன் யாரு இந்த மாதிரி அவனோட முழு வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றானோ அவன் தான் உத்தமம், அவன் தான் பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் நான் கத்துக்கிட்டேன். என்ன சொல்றார்? இந்த நவபக்தி, நவவித பக்தி, இந்த 9 விதமான பக்தியோட நவலட்சணம். பக்தி அப்படின்னு சொன்னா பக்தின்னு சொல்றோம்ல, இந்த 9 விஷயங்கள் இருந்தால் தான் அது பேர் பக்தி. அப்போ இந்த பக்தி யார் பண்றானோ, அவனோட உடல் மூலியமா பண்றானோ அவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி இங்க அவருங்க சொல்றாரு. ஸோ தன்மன்யே ஹிதம் உத்தமம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் உத்தமம். அப்போ இது கேட்டு இரண்யகசிபு என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். பல விஷயங்கள் பண்ணியிருக்க. அது நரசிம்ம சதுர்த்தசி முடிஞ்சுல, நம்ம பேசி எல்லாம் முடிச்சிருப்போம். இங்கே ட்ராமா பண்ணிக்கலாங்க, ட்ராமா இருந்துச்சு தானே. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஸ்லோகம் ஏன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஜுலானா யாத்ரா. ஜுலானா யாத்ராங்கிறது, ஜுலானா யாத்ராங்கிறது, ஜுலானா அப்படின்னு சொன்னால் ஹிந்தி மொழியில் அது
ஊஞ்சல் அப்படின்னு பொருள். சம்ஸ்கிருதத்தில் தோலான்னு சொல்லுவாங்க. தோலோத்சவம். தோலோத்சவம்னா இந்த ஊஞ்சல் சேவை. இப்போ நீங்கள் டிவி தட்டி பார்த்தீங்கன்னா திருப்பதியில் இல்லை பெரிய பெரிய கோயிலில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பகவானை ஒரு அழகான ஒரு இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் மேலே போட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது தானே. பெரிய பெரிய ஸ்பான்சரு அவங்க பண்ணலாம் சும்மா. ஆனால் இங்கே என்ன ஆகுதுங்க, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் பிரபுபாதர் அவரோட ரொம்ப முக்கியமான சீடர் ஜெயபதக மகாராஜ் கிட்ட ஒரு கடிதம் ஒரு லெட்டர் எழுதுறார், ஒரு கடிதம் எழுதுறார். அதில் இந்த ஜூலான் யாத்திரை எப்படி பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். 1969 எழுதி வைக்கிறார். ஸோ என்ன பண்ணுன்னா தினமும் என்ன சொல்கிறாருன்னா ராதாகிருஷ்ணாவோட அவங்களோட ஆடைகள் அது தினமும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த 5 நாளைக்கு தினமும் நீங்கள் மாற்றணும். அப்புறம் நல்ல பிரசாதம் கொடுக்க வேண்டும். 3வது நல்லா சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த கீர்த்தனம் பண்ணும் பொழுது பகவானை ஒரு அழகான ஒரு மேடையில் வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஊஞ்சலில் வச்சு நம்ம மெதுவாக தாளாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது பிரபுபாதர் கொடுத்த அந்த கட்டளை. ஸோ அந்த 5 நாள் இது உண்மையிலே விருந்தாவனத்தில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலம். இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ சதுர்மாசம்னு சொல்லுவாங்க. இந்த சதுர்மாச காலம் என்னன்னா 4 மாதம் அப்படியே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பௌர்ணமி திதி வருது இல்லையா, அப்போது அந்த நிலா அப்படியே அடிக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். மழை அந்த நிலா அப்படியே பௌர்ணமி வர வர கிட்ட வர வர ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த 5 நாளைக்கு கோபிமார்கள் என்ன பண்ணுறாங்க, ராதாகிருஷ்ணாவை கொண்டு போய் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஊஞ்சல் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ஊஞ்சல் சேவை ராதாகிருஷ்ணாவுக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த ஊஞ்சல் சேவை பண்ணுறதுனால நமக்கு என்ன பயன், என்ன கிடைக்கிது? பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த ரூபகோஸ்வாமி எழுதுறார் நெக்டர் ஆஃப் டிவோஷன் பக்தி ரசாமிரத சிந்துல என்ன சொல்கிறார், இந்த மாதிரி உற்சவம்னா ரொம்ப முக்கியம். உற்சவங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம், திருவிழாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த நவவித பக்தியை நம்ம பயிற்சி பண்ணலாம். ஆமாம் இல்லையா? இப்போ கோயிலுக்கு வர்றதுனால முதல் என்ன பண்ணுறோம், சவணம் பண்ணுறோமா, கேட்குறோம், கிருஷ்ண கதைகள் பேசுகிறோம், கேட்குறோம். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறோம், பகவான் நாமாவை கேட்குறோம். அப்புறம் அடுத்தது சவணம் முடிஞ்சோடனே கீர்த்தனம், நம்ம கீர்த்தனை பண்ணுறோம் தானே. இங்கே வந்து கீர்த்தனை பண்ணணும். ஸோ நம்ம வேகமாக நல்லா பாடணும், பகவானோட அந்த நாமத்தை நம்ம சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ கீர்த்தனம் இருக்குது. அப்புறம் அடுத்தது விஷ்ணு ஸ்மரணம். ஆமாம் இல்லையா? பகவான் நாமத்தை கேட்க கேட்க, பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல பகவான் தான் நம்ம மனசில் வருவார். ஆமாம் இல்லையா? எப்பவுமே பகவான் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ விஷ்ணு ஸ்மரணம், அவர் எப்பவுமே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அடுத்தது என்னது, சவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அப்புறம் அர்ச்சனம். அர்ச்சனமா? அர்ச்சனம் தானே, பாதசேவனம் அர்ச்சனமா? அடுத்தது என்னது, பாதசேவனம். பாதசேவனம் பகவானோட திருப்பாதங்களுக்கு நம்ம சேவை பண்ண முடியும். பிரபு பூ கொடுத்தார், பாதசேவனம் பண்ணமா இல்லையா? பாதசேவனம். அப்புறம் அடுத்தது அர்ச்சனம் தானே. அர்ச்சனம் என்னது, கோயில் வழிபாடு. நம்ம டைரக்டாக நம்ம அர்ச்சனம் பண்ண முடியாது. ஏன்னா அர்ச்சனம் பண்ணுறதுக்கு அது ஒரு தீட்சை இருக்கணும், அது தகுந்தபடி இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி அர்ச்சனம் பண்ணலாம், இப்போது அர்ச்சனம் பண்ணுறதுக்கு பூ வேணும், அர்ச்சனம் பண்ணுறதுக்கு ஊதுபத்தி வேணும், அர்ச்சனம் பண்ணுறதுக்கு என்ன வேணும், அந்த நெய் விளக்கு வேணும். அப்போ நெய் வாங்கி கொடுத்தாலும் அர்ச்சனம் பண்ணுற அந்த
இது கிடைக்கும். சரி, எதுவுமே வாங்கி கொடுக்கல, எதுவும் பண்ணல அப்படின்னு பார்த்தாலும் ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, பகவானோட ஆராதனை நடக்கும் போது சும்மா நின்று பார்த்தாலே, பகவானோட தரிசனம் எடுத்தாலே அது அந்த அர்ச்சனை பண்றதுக்கு சமம் தானே. அதனாலதான் ஆரத்தி நடக்கும்போது நம்ம நின்று பகவானோட தரிசனத்தை நம்ம எடுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அர்ச்சனம். அப்புறம் அடுத்தது வந்தனம். நம்ம வந்து இங்க விழுந்து கும்பிடுறோம், ஆமா இல்லையா? ஸோ வந்தனம். அப்புறம் அடுத்தது தாஷம். இங்க வந்தா யாராச்சும் நம்ம யாரு சரி நம்மள பிரபுன்னு கூப்பிடுறாங்க, ஆனா நம்ம யாராச்சும் அங்க பிரபு நினைச்சுக்க முடியுமாங்க? பிரபுன்னா என்னது? பிரபுன்னா என்னது யாருக்கு தெரியும்? பிரபுனா மாஸ்டர் தானே. நம்ம பிரபுன்னு கூப்பிடுறாங்க, ஆனா யாராச்சும் நம்ம பிரபு நினைச்சுக்குமா? இல்லை. நம்ம இனிஷியேஷன் வாங்கும்போது குரு ஒரு பேரு கொடுக்குறாரு. பொதுவாக எல்லாரும் அந்த பேர்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மண்ணுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தானே. ஆனா உண்மையான ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? மண்ணுக்கு இருக்கிற பேரா, பின்னாடி இருக்கிற அந்த பேரா, கடைசியில வருது? கடைசியில வருது. அதான் உண்மையான ஸ்வரூபம். என்னது இது? தாசா இல்ல தாசின்னு வரும். தாசன் என்னது? சேவகன். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா அந்த மண்ணுக்கு இருக்கிற பேரு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஆமா இல்லையா? அது முக்கியம் இல்லை, பின்னாடி உள்ள பேரு தான் ஆக முக்கியம். என்னது இது? தாசன். அப்பதான் உங்களுக்கு அந்த இதுவே கிடைக்குது. என்ன கிடைக்குது? அந்த அங்கீகாரம் கிடைக்குது. இன்னைக்கு இருந்து நீ தாசன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இருந்து நீ ஒரு தாசி அப்படின்னா என்னது? பகவானுக்கு சேவை பண்றதுக்கு அதிகாரம் கிடைக்குது தானே. அந்த அதிகாரம் கிடைக்கிறதுக்கு சொன்னாங்கல்ல, அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தினமும் துளசி மகாராணி கிட்ட அந்த அதிகாரம் கேட்கிறோம், ஆமா இல்லையா? எங்க கேட்கிறோம்? இந்த பாட்டு எப்படி வருது? சேவாயாதிகாராதியே கோரோ நீஜதாசி பாடுறோம், ஆமா இல்லையா? சேவா அதிகாரா. அந்த சேவா, உங்களுக்கு சேவா பண்றதுக்கு அந்த அதிகாரம் கொடுங்க துளசி மகாராணி அப்படின்னு கேட்கிறோம். பிருந்தாதேவி, ஏன்னா அவங்க தானே பிருந்தாதேவி. கிருஷ்ணா எப்பயுமே பிருந்தாவனத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த சேவா அதிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்க கிட்ட தான் போய் கேட்கணும். அதனாலதான் ஆக முக்கியமானது என்னது? துளசி பூஜை ரொம்ப 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 முக்கியம். இன்னும் சொல்ல போனா சேவா அதிகாரம் மட்டும் இல்ல, என்ன வேணாலும் தாரவஞ்ச பூர்ண ஹோய் அப்படின்னு அந்த லைன் வருது. தாரவஞ்ச பூர்ண ஹோய் அப்படின்னு என்னது? உங்களுக்கு என்ன ஆசை இருந்தாலும் தாரவஞ்ச பூர்ண ஹோய் எல்லாமே பூர்ணம் பண்ணி கொடுப்பாங்க. யாரு? பிருந்தாதேவி. பக்தர்களுக்கு பொதுவா எந்த ஒரு ஆசைகள் கிடையாது. என்ன ஆசைன்னா, நான் திரும்ப வந்து பகவானுக்கு நான் சேவை பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ என்ன ஆசை இருந்தாலும் துளசி மகாராணி கொடுக்க சக்தி இருக்கு அவங்களுக்கு. பகவானே கொடுக்குறாங்க. பகவானே கொடுக்கும்போது என்ன வேணாலும் கொடுப்பாங்களே. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே வந்து நம்ம தாஷம் கற்றுக்கணும். அப்புறம் அடுத்தது சக்கியம். சக்கியம் என்னது? சக்கியம்னா ஃப்ரெண்ட். சகா சகா சகி அப்படின்னு சொல்றோம்ல, சக்கனா ஃப்ரெண்ட். யார் நம்ம சகாவா இருக்கா? பகவத்கீதைலாம் படிச்சோம் தானே, படிச்சிருக்கோம். ஆரம்பத்திலேயே பகவானுங்க சாப்டர் 2ல கட்டோபனிஷத் வந்து ஒரு வாக்கியம் எடுப்பார். என்னது? ஒரு மரம் இருக்கான், அந்த மரத்துல ஒரு கிளை இருக்கான். அந்த கிளையில என்ன இருக்கு? 2 கிளிகள், 2 பறவைகள் இருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த மரத்துல இருக்கிற அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னொன்னு ஒரு கிளி இருக்கு, அந்த பறவை அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அது பார்த்துக்கிட்டே இருக்கு. பல ஜென்மமா பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கிளி அந்த மரத்துல இருக்கிற அந்த பழத்தை சாப்பிடாம என்னை எப்ப திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது விடாம கூட இருந்துகிட்டே இருக்கு. மரமாகி புழுவாகி என்னென்னமோ ஆகி எல்லாம் தாண்டி வந்து எங்க போனாலும் ஒரு மலத்துல ஒரு புழுவா இருந்தாலும்
அந்த சகா கூடியே இருக்கான். இதான் பகவான் தானே. ஒரு மலத்துல ஒரு புழு இருக்கு, அந்த புழுவுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா கூட யார் இருக்கா? பகவான். அதான் பகவான். அவர் எங்கோட இருப்பார், ஏன்னா அவரு சுத்தம் பவித்திரம். அவர் எந்த மாதிரி ஒரு மலத்துல இருந்தாலும் எப்பவுமே சுத்தமாக தான் இருப்பார். எண்ணெய் எப்படி தண்ணியில போட்டாலும் எண்ணெய் நனைஞ்சு போகுமா? இல்லை, எண்ணெயா தான் இருக்கும். அப்படியே அதான் பகவான். அவர் மலத்துக்குள்ளேயும் இருக்காரு. மலத்துக்குள்ள இருக்காரு. பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலத்துக்குள்ளேயும் இருக்காரு. ஆனா அவர் எப்பயுமே பகவானா இருப்பார். பண்டிகா வந்தாலும் பகவான் தான். அதான் வித்தியாசம். அதுதான் பகவானோட மகிமை. ஸோ அப்போ அவர் தான் சகா. அவர் மாதிரி சகா யாரும் தேட முடியாது. ஏன்னா சாணக்கியர் சொல்ற கூட்டாளியோட லட்சணம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சாணக்கியர் பண்டிதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவத்கீதை படிச்சா பிரபுபாதர் பல இடத்துல சாணக்கியரை பத்தி எடுக்கிறார். சாணக்கியர் என்ன சொல்ற, கூட்டாளி எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த சுடுகாடுக்கு போகும்போது யாரு பக்கத்துல நிக்கிறாங்களோ, உன் பக்கத்துல யாரு நிக்கிறாங்களோ, அப்போ அவங்கதான் கூட்டாளி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ சுடுகாடு சரி, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால் சுடுகாடு வரைக்கும் வரலாம் தானே. அது தாண்டி ஒன்றும் போக முடியுமா? ஒன்றும் போக முடியாது தானே. ஆனால் ஒருத்தன் ஒரு கூட்டாளி இருக்கார். அவர் என்ன பண்றார்? எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவார் தானே. அவரு தான் பகவான். அதான் கிருஷ்ணர். அதான் பகவான், நம்மளோட உண்மையான சகா. அவர் தான் தெரிஞ்சுக்கணும். இங்க வருது எதுக்கு? அதுக்கு தான். சில பேர் இப்ப டிப்ரெஷனு, லோன்லினஸ், யாரும் இல்லை எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, பகவான் எப்பயுமே இருக்கார். இந்த டிப்ரெஷனு, எங்ஸைட்டினா டிஓடிக்கு வராது. ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் இருக்கும்போது எப்படி வரும்? பகவான் நாமத்தை சான் பண்ணும்போது எப்படி வரும்? பகவானோட வார்த்தைகள் கேட்கும்போது எப்படி வரும்? வருது அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? பகவான் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் தானே. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் இது. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். ஏன்னா அர்ஜுனனுக்கும் டிப்ரெஷன் வந்துச்சு, எங்ஸைட்டி வந்துச்சு. ஆமா இல்லையா? என்ன ஆனிச்சு? மனசு ஓடுது, தோல்லாம் எரியிற மாதிரி இருக்கு தானே. காண்டிவை பிடிக்க முடியல, ஸ்லிப் ஆகுது, என்னென்னமோ எங்ஸைட்டி சிம்டம்ஸ். அதெல்லாம் நீங்கள் உண்மையிலே DSM-5 எடுத்து பார்த்தீங்கன்னா, DSM-5ங்கிறது இந்த மென்டல் ப்ராப்ளம்லாம் ஒரு புக்கே வச்சுருக்கு, பெரிய புக்கு தானே. அதுக்கு பேர் DSM-5. எல்லாரும் படிக்கணும். அதான் படிக்க வேணாம் ப்ரோ, பகவத்கீதை படித்தா போதும். ஸோ நீங்கள் அந்த DSM-5ல பார்த்தீங்கன்னா எங்ஸைட்டி சிம்டம்னு ஒன்று இருக்கும். எங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த டிப்ரெஷன் டிஸார்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா, அர்ஜுனனுக்கு என்ன வந்துச்சோ அது அப்படியே அங்கே இருக்கும். எல்லாம் பகவத்கீதை படித்தோம்னா எல்லாம் படித்த மாதிரி தான். ஸோ கிருஷ்ணா என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி டிப்ரெஷன் சிம்டம்லாம் வந்தாலும் கிருஷ்ணா என்ன சொல்கிறாருங்க? அவரோட மொத்த ரியாக்ஷன் என்ன நினைக்கிறீங்க? பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு? அர்ஜுனனே நாப்பா நீ அழுகுற அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றாரு? ஸ்ரீ பகவான் வாச்சா குதஸ்துவா கஷ்மலம் இதம் அப்படின்னு சொல்றாரு. விஷமே சமுபஷ்டிதம் அனர்ய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அப்படின்னு பேசுறாரு. ஏண்டா அர்ஜுனா, எங்கிருந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வருது? எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வருது உனக்கு? குதஸ்துவா கஷ்மலம் இதம் அப்படின்னு சொல்றாரு. நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு டிஓடி, இப்படி பேச நீ இப்படி நினைக்கலாமா அப்படின்னு சொல்றான். ஏன்னா அப்புறம் தான் பகவத்கீதையோட விசாரமே அங்கதான் ஆரம்பிக்குது. அப்புறம் ஸோ அப்போ சக்கியம், அதான் கூட்டாளி. அப்புறம் அடுத்தது ஆத்ம நிவேதனம். அதான் நம்ம ஒன்றும் பண்ணல தானே. முழுமையா நம்ம பகவான் கிட்ட கொடுக்க நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கு தான் அந்த கோயில் இருக்கு.
இங்க வந்து நம்ம முத வந்து சும்மா அப்படியே கொஞ்சம் கேட்போம், இல்லை சும்மா வந்து கொஞ்சம் பாடுவோம், அப்புறம் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுவோம். ஆனால் நம்ம அப்படியே இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துட்டா போச்சு, என்ன பண்ணணும்? நம்ம பகவானுக்கு எப்படி சேவை பண்ண வேண்டும் அப்படின்னு கற்றுக்கணும். ஆரம்பத்தில் நம்ம வந்து போகலாம், ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன சேவை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இதுதான் இந்த இந்த ஜுலான் யாத்திராவோட பொருளே அதுதான். பகவானுக்கு நேரடியாக சேவை பண்ண முடியும். அப்போ நாளைக்கு நம்ம திரும்ப அந்த டெக்கோலாம் மாற்றணும், ஆகும் இல்லையா? அப்போ நம்ம போய் எங்கேயாச்சும் ஒரு இந்த குரங்கு இலையோ ஏதோ ஒரு இலை, அந்த இலைலாம் தேடி அந்த 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 குரங்கு இலை தானே போடுவாங்க எப்பயுமே. அந்த இலைலாம் தேடி அது உள்ளாம் போய் வெட்டி கொண்டு வந்து அதான் பக்தி. பகவான் நாளைக்கு எப்படி இருக்க போறாருன்னு இன்னைக்கே யோசிச்சு வச்சிருக்கோம். என்ன பூ வைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஸோ அதுதான் இந்த ஜுலான் யாத்திரோட இதுவே அதுதான். இந்த கவி கருணாப்பூர் ரொம்ப அழகா ஆனந்த பிருந்தாவன சம்புங்கிற ஒரு பெரிய ஒரு மகாகாவியம். அந்த காவியத்தில் அந்த சம்புவில் என்ன பண்றார், கடைசியில இந்த கோபிமார்கள் எப்படி கொண்டாடுறாங்க இந்த இந்த ஜுலான் யாத்திரான்னு அங்கே போடுறாரு. ரொம்ப அழகா பண்றாங்க. ஆனால் நம்ம அப்கோர்ஸ் நமக்கு டைம்ல அது பார்க்கறதுக்கு. ஆனால் எப்படி இன்னைக்கு பச்சையா இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் பிருந்தாவனத்தில். பிருந்தாவனத்தில் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நம்ம ஜுலான் யாத்திரா நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம செய்கிற காரணமே இதுதான். இதுக்காக அப்போ ஞாபகம் வச்சுங்க, அந்த 9 விதமான பக்தி என்னது? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மாரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இது நமக்கு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு கூகுள் பண்ணிட்டு அதாச்சும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே வருதே பக்தி தானே, பக்தி பாதை. அப்போ அந்த பக்தி எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? பிரகலாத் மகாராஜ் கற்றுக் கொடுக்குறார். யார் கேட்கும்போது? இரண்யகசிபு கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணால் அவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான இது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா?